ஆண்டிப்பட்டி பகுதியில் நிலை வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தியும் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராததை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காலி குடங்களுடன் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளது. 1 லட்சத்திற்கு மேல் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு தண்ணீர் வழங்கி வரும் 71 அடி உயரமுள்ள வைகை அணை நீர்மட்டம் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 71 அடியிலிருந்து 20 அடியாக குறைந்தது. அந்த 20 அடி தண்ணீரும் 15 அடிகள் வரை சேரும் சகதியாக இருந்ததால் குடிநீர் பயன்படுத்துவதற்கு உகந்ததாக இல்லை என குடிநீர் வடிகால் வாரியம் அறிவித்த நிலையில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் அறிவித்தது. இதனையடுத்து கடந்த 10 நாட்களாக ஆண்டிப்பட்டி நகரில் குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை. இதனால் 18 வார்டுகளில் உள்ள பொதுமக்கள் குடிநீர் கிடைக்காமல் கடும் அவதிப்பட்டனர். இதையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆண்டிப்பட்டி நகரில் குடிநீர் முறையாக வழங்க கோரி ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு காலி குடங்களுடன் பெண்கள் உள்ளிட்டோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு நகர செயலாளர் முனீஸ்வரன் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஆண்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் சந்திரகலாவிடம் பெண்கள் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக பேரூராட்சி தலைவர் உறுதியளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது.